நண்பர்களே, ஏழை மக்களிங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இந்த யூடியூப்ல போடுற எல்லா வீடியோவும் யார் எந்த நியூஸ்ல போட்டாலும் எங்க போட்டாலும் சரி, ஆதாரம் இல்லாம நாங்க அதை போடுறது இல்லை. அது யாராவது அப்படி ஒரு சேனல்ல வந்தாலும் அது உண்மைத்தன்மை உண்டான்னு விசாரிச்சு தான் நம்ம மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறோம். குன்றைத்தூரை சேர்ந்து அபிராமிங்கிற ஒரு பொம்பளை கள்ளப்பிரசங்கூட ஓடி போகிறதுக்கு வேண்டி என்ன பண்ணிக்கிறானாவோ, 2 குழந்தைகளை பிஞ்சு பொட்டை பொம்பளை பிள்ளைங்க பொன் குழந்தை 2 இடத்தையும் தூக்கம் மாத்திரை கொடுத்து கொண்டு இருக்கிறா. அப்போ அவளையெல்லாம் என்ன பண்ண கூட்டிகிட்டு போய் அறுக்கண்டா. இதே ஒரு ஆம்பளை செஞ்சுருக்கட்டும். இந்த இருக்கிற இந்த என்னோட நம்ம சார் ஒருத்தர் சொல்லுவார், ராகுலீஸ்வர் சார் சொல்லுவார், என்னது இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் வந்துரு ரோப்பாலம், இந்த பொட்டை சேனல் வந்துருக்குதுப்பா. இது 2 பொட்டை குழந்தைகளை பொம்பளை குழந்தைகளை கொன்ன அந்த அபிராமிக்கு என்ன வந்திருக்குது? இது கொடுமை, கொடூரம். இதே ஒரு ஆம்பளை செஞ்சிருந்தா இது இந்த இந்தியா முழுக்க எல்லா சேனலும் 2 நாளைக்கு அதான் வார்த்தையா இருந்திருக்கும். இது நடந்து ரொம்ப வருஷங்களாச்சு. இவங்க கோடதியிலிருந்து ஜெயிலிருந்து பொம்பளை கோடதிக்கு தீர்ப்பு சொல்லி கோடதி கூட்டி வந்தாங்களாமா. அந்த பொம்பளை என்ன பண்ணிக்கிறா, நெகப்பாலிஸ் அடிச்சு நல்லா தலை சீவி கிளிப்பு மாட்டிட்டு வந்தாலாமா. எப்படி இருக்கு நிலைமையை பார்த்துங்க. இது வர வர என்ன தெரியுமா, வர வர பொம்பளைகள்லாம் அநீதி அநியாயம் கொடுமை. ஆவுனா கள்ள கேஸு, ஆவுனா பீடன கேஸு, ஆவுனா ரேப்பிங் கேஸு. இப்போ இந்த குன்னத்தூர் விஷயத்தில் அந்த பொம்பளை 7 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. தீர்ப்பு சொல்லியாச்சு, வாழ்க்கை முழுக்க ஜெயிலுன்னு சொல்லியாச்சு. கண்ணீர் விட்டு அழுதால கதறினாலும் நடக்காதுன்னு ஜட்ஜி சார் சொல்லிட்டாரு. ஜட்ஜி சார் சாப்பிட போகாமல் எனக்கு தீர்ப்பு சொல்லிப்பட்டு போனால் தான் அது மனசை மாஞ்சலி தீர்ப்பு சொல்லிப்பட்டு தான் போனாராமா. அந்த பொம்பளை எப்படி வந்தாலாமா, நெகப்பாலிஸ் அடித்து நல்லா கொண்டை கட்டி கிளிப்பு போட்டுட்டு ஜெயிலிருந்து வந்தாலாமா தீர்ப்பு அன்னைக்கு. இந்த அபிராமி என்ன பண்ணல, கூட்டிகிட்டு போய் வச்சு அறுக்கண்டா. இதை ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல், ஏழைகளுக்காகவே பாப்பட்டதாக செயல்படக்கூடிய இந்த சேனல். நீங்கள் நம்ம வடகரப்பதியிலையோ குளிஞ்சாம்பார்லையோ எந்த பாப்பட்டங்களும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுக்கு எதாவது பாதிப்பு இருந்தாலும் என் நம்பரில் கூப்பிடலாம். 99 477 65 77 கூட என் ஃபோன் நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சேனல் வார்த்தை கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு என்றா பண்ணுறன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாத, தைரியமே என்னை கூப்பிடுங்க. உங்கள்கிட்ட காசு பண்ணுங்க கேட்க மாட்டேன், எந்த செலவும் கேட்க முடியும். என் சொந்த செலவில் என் சொந்த செலவில் என் யூடியூப்பில் வார்த்தை கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கும்போது இப்படி கொடுத்துருக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நான் சொந்தமாக வச்சுருக்கேன். பயப்படாது, தைரியமே 4 வேலை எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அதுக்கு தான் நம்பரும் இந்த யூடியூப் வந்தார். பின்ன இந்த அபிராமி கேஸில் இதே ஒரு ஆம்பளை செஞ்சுருந்தா சேனல் புறா ஜேன்னு இருக்குப்பா. இதே ஒரு பொம்பளை 2 குழந்தைகளை கள்ளப்புருஷன் கூட போறதுக்கு வேண்டி 2 குழந்தைகளை புருஷனையும் தூக்க மாத்திரை கொடுத்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணி குழந்தைங்க 2 செத்து போச்சு, புருஷன் தப்பிச்சுக்கிட்டான். அப்போ எவ்வளவு இருந்திருக்குன்னா அவளுக்கு மயிறு கூட்டிட்டு போய் அறுத்தருக்கு வேண்டாம், எல்லாம் சேர்ந்து ஆம்பளைங்க சேர்ந்து அறுத்தருக்கு வேண்டாம். இனிமேல் என்னோட எந்த டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோடதியோடு நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொம்பளை தப்பு பண்ணனா அந்த பொம்பளை போட்டோ சகிதம் எல்லா வார்த்தையிலையும் விடணும். எப்படி பொம்பளை போட்டோ சகிதம் எல்லா வார்த்தையிலையும் விடணும். இனிமேல் எதா என்ற தாழ்மையான கருத்துக்கு இப்படியே போன ஆம்பளைகளை எல்லாரும் இந்த லைனை இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் போடுங்க. நாங்கள் போடுற வீடியோ ஒரு வீடியோவும் நான் கொடுக்குற அத்தனை வீடியோக்களும் தெளிவு சகிதம் தான் போடுறோம். அப்படியே ஒரு யூடியூப்பில் வந்தால் கூட அந்த வீடியோவை நான் வேற பக்கம் விசாரித்து எனக்கு வேண்டப்பட்ட யூடியூப் கனெக்ட் அங்கே இருக்கிறது அவங்கள்ட்ட சொல்லி அதை விசாரித்து உண்மையாக பொய்யானதுக்கு அப்புறம் தான் நான் போடுறது, கேட்டிங்களா? அதனால் இந்த அபிராமி 2 பொன் குழந்தைகளை தூக்க மாத்திரை கொடுத்து கொண்டு விட்டா. அவளை என்ன பண்ணணும், குட்டுமையை அறுத்திருக்க வேண்டாம், அறுக்க முடியல. அவளோட கையகால உடைச்சிருக்க வேண்டாம், முடியல. இதே ஒரு ஆம்பளை செஞ்சுருக்கட்டும். இந்த கேரளாவில் தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்தம் ஜேனலும் அங்கே தான் அதுக்கு மைக்கி பிடிச்சிக்கிட்டு ஆம்பளை செய்யலை, ஒரு பொம்பளை செய்கிறா. இது வர என்ன தெரியுமா, எல்லாம் ஈவன் பொம்பளைகளும் இனிமேல் நல்லவங்க இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் கெட்டவங்க சொல்கிறதுக்கு இல்லை, கெட்டவங்களை பார்த்து தான் கெட்டவங்க சொல்கிறேன். இந்த அபிராமி போல ஆளுகள் தான் நான் கெட்டவங்க சொல்கிறேன். அதனால் இந்த அபிராமிக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு என்னோட தாழ்மையான இந்த ஏழை மக்கள்ங்கிற யூடியூப் சார்பாகவும் நான் ஒரு பொதுப்பிரவர்த்தன நிலைக்கு என்னோட சார்பாகவும்
டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோடதிக்கு என் தாழ்மையான வேண்ட கொடுக்குறேன். இனிமேல் ஆம்பளைகளுக்கு எதிராக ஒரு பொய் கேஸ் வந்தால் தீர விசாரிச்சு கேஸ் எடுக்க சொல்லணும்னு என்னோட தாழ்மையே கருதா டெல்லியில் சுப்ரீம் கோடதிக்கு என்ன வேண்டுகோளாக வைக்கிறேன். ஜெய்ஹிந்த். துணியை கழட்டுங்கள், உங்கள் முகத்தை எல்லோரும் பார்க்கட்டும், தூக்கு தண்டனை கொடுக்கத்தான் விருப்பம், அதனை வழங்க முடியாமல் தடுக்கிறது என்று குழந்தைகளை கொன்ற அபிராமி மற்றும் சுந்தரத்திற்கு இரக்கம் காட்டாத நீதிபதியின் தீர்ப்பு. குன்றத்தூரை அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியை சேர்ந்த அபிராமிக்கு டிக்டாக் மீது ஏற்பட்ட மோகத்தால் பல வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமாகி வந்தார். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பிரியாணி கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த சுந்தரத்துடன் நட்பு ஏற்பட்ட பிறகு அது கள்ளக்காதலாக மாறியது. இது அபிராமியின் கணவர் விஜய்க்கு தெரிய வர இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அபிராமி சுந்தரத்துடன் ஓடிப்போக முடிவெடுத்து தன்னுடைய 2 குழந்தைகள் மற்றும் கணவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினாள். அதன்படி 2 குழந்தைகள் மற்றும் கணவருக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துள்ளார். இதில் கணவர் உயிர் தப்பிக்க பரிதாபமாக 2 குழந்தைகளின் உயிர் பிரிந்தது. இதையடுத்து தப்பி ஓடி சென்ற அபிராமி மற்றும் சுந்தரத்தை போலீசார் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். இந்த நிலையில் 7 ஆண்டுகளாக சிறையில் இருந்த அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரத்திற்கு நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதி செம்மல் வழங்கிய தீர்ப்புதான் இதுபோன்று தவறு செய்பவர்களுக்கு சாட்டையடியாக அமைந்துள்ளது. அவருடைய தீர்ப்பில் முதலில் நீதிபதி செம்மல் 12 மணிக்கு அபிராமி வழக்கை விசாரிக்க விரும்புகிறேன் என தெரிவித்தார். பின்னர் காவல்துறையினர் அபிராமி மற்றும் சுந்தரத்தினை அழைத்து வந்தனர். அப்போது இருவரும் முகமூடி அணிந்து வருவதை பார்த்த நீதிபதி கோபமாக, ஏன் முகமூடி அணிந்திருக்கிறீர்கள், அதை கழட்டுங்கள், உங்கள் முகத்தை எல்லோரும் பார்க்கட்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தண்டனை குறித்த விவரங்களை இடைவேளைக்கு பிறகு வாசிப்பதாக கூறி சென்றார். இருந்தபோதிலும் 10 நிமிடங்களிலேயே நீதிமன்றத்திற்கு திரும்பிய நீதிபதி செம்மல், இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்காமல் எப்படி என்னால் சாப்பிட முடியும், எனவே தண்டனை வழங்கிய பின்னரே சாப்பிட இருப்பதாக கூறி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். இந்த வழக்கில் முதல் குற்றவாளி அபிராமி மற்றும் 2ஆம் குற்றவாளியான சுந்தரத்திற்கு தூக்கு தண்டனை வழங்கத்தான் எனக்கு விருப்பம். ஆனால் நான் வாழ்வது காந்தி தேசம். இங்கு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர் என்றெல்லாம் தீர்ப்பு வழங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஒரு தாயே தான் பெற்ற பிஞ்சு குழந்தைகளை இச்சைகளுக்காக கொலை செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம் நாட்டில் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எத்தனை பெண்கள் தவம் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் செய்ததை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. எனவே அபிராமி மற்றும் சுந்தரத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கிறேன். மேலும் இருவரும் தலா 15,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும். இல்லையெனில் 3 ஆண்டுகள் மேலும் சிறை தண்டனை என தீர்ப்பு வழங்கினார். இந்த நிலையில் சுந்தரம், தான் ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டேன். எனது தாய் தந்தை வயதானவர்கள், அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே கருணை காட்டுங்கள் என்றார். தொடர்ந்து அபிராமியும், நானும் எனது பெற்றோரை கவனித்து மீதி காலத்தை கழிக்க வேண்டும். எனவே எனது தண்டனை தீர்ப்பை குறையுங்கள் என வேண்டியும் நீதிபதி செம்மல், இந்த பொறுப்புணர்வு எல்லாம் காம இச்சைகளுக்காக 2 குழந்தைகளை கொலை செய்வதற்கு முன்பு இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது இரக்கம் காட்ட முடியாது என்று தீர்ப்பை வழங்கியுள்ளார். இப்படிப்பட்ட தீர்ப்பை பெற்ற பிறகு அபிராமியின் கதறலுக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். மேலும் 7 ஆண்டுகள் சிறையில் இருந்து கோர்ட் வளாகத்திற்கு தீர்ப்புக்காக வந்த அபிராமி கை நகங்களில் நெயில் பாலிஷும் தலையில் பலவித கிளிப்புகளையும் வைத்து அலங்காரம் செய்துதான் வந்திருந்தார். கொஞ்சம் கூட பெற்ற குழந்தைகளை கொன்ற குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எப்படிதான் இப்படி அலங்காரம் செய்ய தோணுகிறதோ என்று நீதிமன்றத்திற்கு வந்திருந்தவர் கூறியபடி அங்கிருந்து சென்றனர்.